சேரன் வீட்டுக்கு வெளியே பிரியாணி சமைக்கிறாரு. நிலா சேரனுக்கு உதவி பண்றாங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ருசி பார்க்கறதுக்கு தம்பிகளுக்கு கொடுக்கறாரு. அப்ப சந்தாவோட ஞாபகம் சேரனுக்கு வருது. சந்தாவுக்கு டிஃபன் கட்ட போறாரு. மனசு இல்லாம டிஃபன் கட்டல. இத தெரிஞ்சுக்கிட்ட நிலா சந்தாவுக்கு டிஃபன் கட்டி சேரன் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சந்தா வீட்டுக்கு போறாரு சேரன். அவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிடுறாரு. ஹனீஷ் சொல்றாரு, பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாட்டி நல்லா இருக்காதுன்னு ஐஸ்கிரீம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வெளியே. அந்த நேரத்துல சந்தாவோட சொந்தக்காரங்க போன் பண்ணிருக்காங்க. சந்தா அந்த போன் கால பேசிட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு சேரன் கேக்குறாரு. சேரன் கிட்ட எதுவும் சொல்லாம ஹனீஷ் வந்த பிறகு எல்லாத்தையும் சொல்றாங்க சந்தா. ஹனீஷ் சேரனுக்கு புரியும்படியா சொல்றாரு. சேரன் சொல்றாரு, சந்தா நீங்க கவலைப்படாதீங்க, எங்களை மீறி உங்களை யாரும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சந்தாவுக்கு ஆறுதலா பேசுறாரு சேரன். நிலா கேட்டாங்கன்னு பாண்டியன் லெமன் டீ போட்டு எடுத்துட்டு வர்றாரு. எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. நடேசன் வெளியே படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பல்லவன் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துகிட்டு நடந்தத நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை நடேசன் எப்படி விரட்டினாங்கன்னு நினைச்சு பாக்குறாரு. நடேசன் கிட்ட கோவமா பல்லவன் பேசுறாரு. நடேசன் எஃப்எம் ஆஃப் பண்ணாம இன்னும் கொஞ்சம் சத்தமா வைக்கிறாரு. அது பொறுக்காத பல்லவன் நடேசனோட எஃப்எம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. பாண்டியன் பல்லவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. பல்லவன் யாரு பேச்சையும் கேட்காம நடேசனை திட்டிக்கிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.